பிளேஸ் தான் இந்த பிளேஸ். இந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன், பேக் சைடுல தான் கோயில். ஊருக்கு வந்தாங்கன்னா ஸோ அந்த அவங்கள சுத்தி அவங்க எல்லாத்தையுமே கொண்டாந்து எல்லாத்துக்குமே கிடைச்சாகணுன்றது அந்த குழம்பு சாப்பிட்டதுக்கு. ஏன்னா பல பேர்த்தோட ஒரு எமோஷனல் தான் இந்த இடம். ஸோ அதை நம்ம வீட்டில் இருக்காளியான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு லேண்ட்மார்க் வைப்பாங்க, இவங்களோட இந்த இடத்துலலாம் புதைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கல்ச்சரை சும்மா ஏதோ பேருக்காக ஃபாலோ பண்ணவில்ல, வெறித்தனமாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. முழுசா பாருங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஊட்டியோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தி மௌரியா டைனசிட்டி தான். இந்த மௌரியா டைனசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக இந்த இடத்துல ஆட்சி செய்யலைனாலுமே இவங்களோட ரூல் பண்ண ஒரு பிளேஸ் தான் இந்த நீலகிரி, ஊட்டி, இந்த ஊட்டி சைடில் இருக்கிற எல்லா பிளேசஸுமே. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் 18th செஞ்சுரியில இந்த இடத்துக்கு போய் ஒரு கூலிங்கான பிளேஸை தேடி கண்டுபிடிச்சி ஊட்டின்ற ஒரு பிளேஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதோட உதகமண்டலம் அதுக்குன்னு இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஊட்டின்னு ஒரு பிளேஸ் தெரியும், இந்த ஹில் ஸ்டேஷனே ஃபார்ம் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே மக்கள் நிறைய வசிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா படுகாஸோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் யாரும் வெளியில் இருக்கவங்களாம் வந்துட முடியாது. இந்த ஊரில் யாராச்சும் அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தாலோ இல்லை தெரிஞ்சவங்களை அவங்க கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இப்போ இருந்த சரியா 48 மணி நேரத்துக்கு இந்த ஊருக்குள்ளே தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன், இவங்களோட கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன். ஆனால் உள்ளே வரும்போதே ஒரே விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா, அவங்க இந்த எத்த பண்டிகை சாமி கும்பிடும் போது உள்ள நைட்டையும் காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறி சொல்கிற மாதிரி அது பேசுவாங்க. ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போக நம்ம இந்த ஊரோட கல்ச்சர், இவங்களோட ட்ரெஸ் கோட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்ந்து பார்க்குறோம். உள்ள வாங்க, இந்த பிளேஸ்க்குள்ளே வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இவங்களோட கல்ச்சர் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கல்ச்சர். நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், மலையாளம், ஸோ இதுதான் அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ படுகாஸோட லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ், கன்னட், மலையாளத்தோட 3 வெர்ஷனோட சேர்ந்து ஒரு லைட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ் தான் இந்த படுகாஸ் லாங்குவேஜ் ஆக்சுவலாக. ஸோ இவங்களோட இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் சுத்தமாக பிச்சைக்காரங்களே கிடையாது. அதை தாண்டி கிட்டத்தட்ட 85% வந்து பார்த்தீங்கன்னா highly educated people and well என்ன சொல்றதுன்னா ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. கடவுளை, அதாவது மனிதனை கடவுளாக கும்பிட்ற ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸ். இந்த 3 ஸ்பெஷாலிட்டி இவங்களோட முக்கியமானது. ஸோ இவங்களோட சராசரியான இவங்களோட ஜனத்தொகை எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு அப்ராக்சிமேட்டாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3,35,000 பேர் கிட்ட கரண்டாக இருக்காங்க. ஆனால் நான் வாய்ஸ் ஓரலாக நான் கேட்கும் போது சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 8 ஊர் இருக்கு. இந்த 8 ஊருக்குமே இன்வைட் பண்ணிட்டு இந்த ஊர்ல செலிப்ரேஷன் எத்த பண்டிகையோட ஒவ்வொரு ஊர்லயுமே தனித்தனியா போய் இன்வைட் பண்ணுவாங்களாமா. ஸோ நம்ம ஊர்ல ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்வைட் பண்ணி இந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்த பண்டிகை. ஸோ இந்த பண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா படுகாஸ் பீப்புள் மட்டும்தான் அலௌட் வித் அவங்களோட பெர்மிஷன். இருந்தாலுமே வெளியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து போவாங்க. இது அவங்க யாரையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இன்விடேஷன் ப்ராப்பராக நம்ம அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்விடேஷனோட இருந்ததுன்னா இட் வில் பி அ மச் பெட்டர். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ இந்த ஊரோட கல்ச்சரும் இந்த வீடு இங்கே இருக்கக்கூடிய இது அவங்க எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன இதை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனேன்னு ஒரு சூப்பரான ஒரு பூரி, அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு மொச்சக்கொட்டை மாதிரி குழம்பெல்லாம் போட்டு இவங்களோட ஒரு ஸ்பெஷலான ஒரு குழம்பு கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு 3 பேருமே. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் நம்ம வேர் பண்ணிட்டு உள்ளே போகணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அப்படியே ஒவ்வொரு இடமா உள்ள டிராவல் பண்ணி நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம். சில இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் அங்கே ப்ளே ஆகிருக்கும், சில இடத்துல உங்களுக்கு கேட்க முடியாமல் இருக்கும். அந்த ரீசன்னால தான் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். தயவு செஞ்சு மேக்ஸிமம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ மச் பெட்டர் ஃபார் அஸ்.
பழையக்கார வீடு நல்லா இருக்கு, நான் இதில் வச்சுக்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக பேர் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அங்கே ஒரு கோவில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கோயிலை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ரிட்டர்ன் ஆகி ஒரு பிளேஸில் போய் உட்காருவோம். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த லாஸ்ட் இயர் அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ, இல்லை இந்த கரண்ட் இயரில் என்னென்ன நடந்துச்சோ, அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் உங்களுக்கு சரியாகுன்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களாம் வந்து அதில் வந்து பேசுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஃபங்க்ஷன் மோட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பை வந்து மூட்டி அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடவுளை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து உணர்றாங்க, எல்லாருமே பயங்கரமாக உணர்றாங்க, ரொம்ப பக்திபூர்வமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஏதோ ஒரு கண் துடைப்புக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலேயே ரொம்ப மரியாதைக்குரியமாக அந்த ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். என்ன மாதிரி தோணுச்சுன்றீங்க? ஒரு பொண்ணு கூடி தூக்கிட்டு வந்த மாதிரி, அந்த தூக்கிட்டு வரும்போது அவ என்னமோ ஒரு பிரச்சனை இல்லை, கல்லாயிட்டு. ஓ, அந்த அந்த கூடைய தூக்கிட்டு வரும்போது அங்கே அப்படியே நின்று சிலையா மாறிட்டாங்க. சரியா, அந்த இதுதான் அந்த மேல கோயில் இருக்கு. ஆமா ஆமா, அதை தாண்டி அங்க வேற என்னமோ சொன்னீங்களே நீங்க, அந்த அந்த மலையில நடுவுல லைட் குளிமா தெரியுதுங்களா, மரம் இருக்குல்ல, அந்த சென்டர் தான். பெரிய கார்டன் கிடையாது, இருக்கிறதுலயே வந்து என்னது யானை கட்டிய யானைமலையா, யானைக்கு அடுத்தது தமிழ்நாட்டு. ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. அந்த ஐயாவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஃபங்க்ஷனில் வந்து இன்வால்வ் ஆனதுனால நம்ம கார் எடுத்துகிட்டு, ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பால் வாங்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். பால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கடை இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்கிறனால அது ஓப்பனில் இல்லாமல் நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டு வாங்க போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு MRC நினைக்கிறேன், மிலிட்ரி ஒரு ரெஜிமெண்ட் இருக்குது. ஸோ அது கீழே அங்கே தான் போய் அங்கே ஒரு கடை இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் அப்படியே மேலே வரலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீடமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குமே, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஒரு இது நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஊட்டியில் ஒரு பிளேஸில் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன். எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 80+. இது வந்து ஒரு படுகாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியல, அதனால் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக நடக்க போகிற ஈவெண்ட் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு வீடியோ தான். உள்ள பாட்டு சத்தம் கேட்டுட்டு கைஸ், அதனால தான் வெளியே உட்காந்து பேசிகிட்ருக்கேன். பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா காப்பி ரேட் விழுந்துடும், அதனால தான் அங்கே பண்ணாமல் இங்கே வந்து பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், எல்லாமே பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூனிக், யாருமே உள்ளே வர முடியாது இந்த இடத்துல அவ்வளோ ஈஸியானா ஸ்டேட். அங்கே போய் எடுக்கலாமா? அங்கே போய் எடுக்கலாமா? வீடியோ எடுக்கும் Yeah.
சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் சைடில் தான் கோயில் இருக்கு. இந்த ஊர்ல நம்ம யார் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் திங் சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களான்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஒருத்தங்களா நம்மளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டீங்களா மகான்னு தான் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இவ்வளோ பேர் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டதுமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து ஒரு பெரியவங்க ஊருக்கு வந்தாங்கன்னா ஸோ அந்த அவங்கள சுற்றி இருக்கவங்க பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றது. நம்ம இது மாதிரி மிஸ் பண்ணுறோமான்றது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய மிஸ் பண்ணுறோம் நம்ம இந்த விஷயத்தில். ஸ்டேட்டஸோ கேஸ்டோ இல்லை நிறையா இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நிறைய மிஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஊரில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரே குடும்பம் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிளாக் டீ வந்து நான் குடிச்சிட்ருக்கேன் இப்போ. சொல்கிறேன் இல்லைடா, போய் சொல்கிறேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த வந்த இடத்துலேருந்து. ஸோ இங்கே
ஒரு வீட்டில் எல்லாரும் வெளியே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல உட்காந்துட்டாங்களோ உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகத்தில் கூட அங்கே உட்கார வேணாம். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கொண்டாந்து எல்லாத்துக்குமே கிடைச்சாகணுன்றது இண்டிவிஜுவலாக பாயிண்ட் பண்ணி சாப்பிட்டாங்களா இல்லை உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்றதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. இந்த இடத்தோட இந்த சாப்பாட்டில் என்ன இருக்குன்னா ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பீன்ஸோட சோயா பீன்ஸ் மாதிரி இருக்கும், அது மொச்சக்கொட்டை குழம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது நான் எனக்கு ரொம்ப இது வரைக்கும் நான் வெளியில் அந்த குழம்பு சாப்பிட்டது கிடையாது. இவங்களோட டேஸ்ட்டுமே அதோட அந்த உருளைக்கிழங்கும் அப்புறம் அதோட மொச்சக்கொட்டைலாம் போட்டு அந்த குழம்பு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், இங்கேருந்து எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு தெருவுலேருந்து ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஐஸ் ஆக்சுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பார்க்குற இடத்துல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மூலையிலையும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவ்வளோ தூரம் கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு அவங்க சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இது என் பக்கத்தில் யார் உட்கார போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அப்படியே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் நினச்சினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. முருகன் கோயில் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கோயில் எல்லாம் கொஞ்சம் சங்கு சும்மா அடிக்காது கட்டிக்கிட்டு நான் கட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னும் வாசிச்சிருக்காங்க. யார் பண்ணலாமா? இதுவரை அங்க போனா நம்ம ராஜநாத் வெளியெல்லாம் வந்துடுவாங்க. இது எப்படி சொன்னாங்க போய் வந்துடுவாங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4 மணி பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து 24 hours நம்ம இங்கே இருந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து நடக்க போகிற அந்த ஃபெஸ்டிவலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் உள்ளே இருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வாய்ஸ் சவுண்ட் கேட்கும் அப்படின்னா தான் நம்ம வெளியே வந்துச்சு. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கிட்டத்தட்ட செம்ம செலிப்ரேஷன், ஊரே உட்காந்துட்டு இருக்கு. மத்தியானம் வந்து ஊர் கூட ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ருப்போம். ஈவினிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஊரோட சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். இடையில பாயசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடை, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஒரு சைடு மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. வாவ் மூமெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஆக்சுவலாக பயங்கரமாக பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஊர் மக்கள் எல்லாமே ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடக்க போகிற ப்ராசஸ் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வீடியோ எடுக்கல. ஏன் வந்து நம்மளோட வீடியோவில் எல்லாமே வாய்ஸ் ஓவரில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டில் ஆக்சுவலாக அந்த ஊரில் நிறைய பாட்டுலாம் போட்டிருந்தாங்க, நிறைய கொஞ்சம் சவுண்டு கேட்டுருந்தனால நம்மளால் அது வந்து வாய்ஸ் ஓவரில் சில விஷயத்த கொடுக்குறேன். சில விஷயத்த நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப யூனிக், வித்தியாசமாக இருக்குது. ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக சேர்ந்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வெளியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு வரோம். ரொம்ப நேரமாக அதுக்குள்ளே இருந்தோம், வெளியே போயிட்டு வந்துடலான் இருக்கோம். நீங்க யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சொல்றா, ஒரு
4 மணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதோ என்ன சொல்றது, இருட்டு போகிற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது. 4 மணியே லைட் போட்டு போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு 10 to 15 நிமிஷம் தான் இருக்கும். அதுலேயும் நம்ம காரில் லைட்டு போட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம அந்த பிளேஸ்க்கு உள்ளே போய் சாமி கும்பிடும்போது உள்ளே போய் ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 10 மணி. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி, அதாவது இந்த டே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் எல்லா சைட்லேயுமே பார்த்துருப்பீங்க, நிறையா விஷுவலாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து நம்ம எப்படி சாமி வந்து ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று போகுது. பட் ஆனால் அது வீடியோ நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அது பியூர்லி ரெஸ்ட்ரிக்டட். அவங்களோட ஒரு சீக்ரெட், ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீடியோ பண்ணக்கூடாதனால நம்ம அதை பண்ணல. அண்ட் இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக தங்கியிருக்கோம். ஆக்சுவலாக நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம், அப்புறம் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம், அப்புறம் அங்கே, அப்புறம் அந்த இடத்துல. இது மாதிரி கிட்டத்தட்ட நான் காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டில், இந்த 16 மணி நேரத்தில் வந்து ஒரு 10 வீட்டில் நான் வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இந்த பெட்ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வேறு ஊர்லேருந்து வந்திருக்கோம். இதோட கிளைமேட் வந்து பயங்கரமாக சில்னஸாக இருக்கும். டிசம்பர் சமயம் உங்களுக்கு சொல்ல வேணாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த வீட்டில் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திருவிழா வந்து ரொம்ப ஜாலியாக வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. இதை வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு எல்லார் வீட்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போகிறோம். ஆக்சுவலாக வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதை நம்ம பார்க்குறோம், அது வீடியோ பதிவு பண்ண முடியாது. நம்ம நல்லா பழகிட்டோம். சீக்கிரட்டாக எடுக்கிறதா இருந்தால் எப்படி வேணால் எடுத்துடலாம், ஆனால் நம்ம இது எடுக்கக்கூடாதுனால அதை நம்ம எடுக்கலை. உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் நான் ஃபீல் பண்ணாத வாய்ஸ் ஓவராக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஓகே. பர்த்ன்னு இருந்தால் ஒரு டெத்து இருக்கும். அந்த டெத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு இருக்கும். கிறிஸ்டியனில் கல்லறை இருக்கும், முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு டைப் ஆஃப் கல்லறைன்னு வச்சுக்கிங்களேன், எனக்கு எக்ஸாக்டாக அது பேர் சொல்லதில்லை. ஹிந்துஸில் எரிப்பாங்க, சில இடத்துல பதிப்பாங்க, அப்படி நம்ம இருப்போம். பட் ஆனால் அதாவது இந்த படுகாஸ் வசிக்கிற ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து புதைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எரிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இவங்களோட டேமே வந்து எரிக்கிறது தான். அந்த இவங்களோட காடே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு மூலியமாக தான் உருவாகியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பிரதாயம்லாம் ஏதோ பண்ணுவாங்க மாதிரி தெரியல. நான் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட கேட்கல, இது வந்து நான் கேட்காம நான் வீடியோ வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சமுதாய கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா மொட்டை அடித்து இல்லை அந்த இடத்துல உட்காந்து கடைசி ஒரு விஷயத்த பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கீழே வந்து ஃபுல்லாக வந்து வெட்டி இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் எனக்கு என்னென்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனியான ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை ஒரு லிக்விட் பாட்டிலோ இல்லை ஒரு போதைப் பொருட்களோ எதுவும் நம்மளால இங்கே பார்க்க முடியல. அவ்வளோ டீசெண்டாக வந்து இருக்குது இந்த இடம். வந்து அவ்வளோ அவங்க வீடு மாதிரி தான் எல்லா இடத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து கடைசியாக எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து முடிகிடி எல்லாமே எடுத்துருக்காங்க. நம்ம கிரேவியார்ட் போகிறதுல உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து நம்ம இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம அந்த மாதிரி இஷ்யூம் பண்ணாமல் இதை வந்து ஒரு இதுவாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா பல பேர்த்தோட ஒரு எமோஷனல் தான் இந்த இடம். ஸோ அதை நம்ம வந்து எதுவும் பேச விரும்பலை. ஸோ அடுத்ததாக வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 8 ஊரோட கனெக்ட் ஆகுது. நாங்கள் ஹட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 8 ஊரோட கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு அது வந்து எனக்கு செத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரில. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து புதைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் செக் தான் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த இடத்துல இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்தாங்க. ஃபைனலாக நம்மளோட டச் இதில் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ்க்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் இங்கே வந்து
இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த பாருங்க, இங்கே வாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு லேண்ட்மார்க் வைப்பாங்க, இவங்களோட இந்த இடத்துலலாம் புதைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மாலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இதுலேருந்து கடைசியாக 2 இடத்துல கல் வச்சுருக்காங்க, உங்களால் பார்க்க முடியும். அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் இதில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் செப்பல் போடலைங்க, இது ரொம்ப முள்ளாக இருக்குது, ஊருக்குள்ளே ஸ்லிப்பர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனால அதை ரொம்ப க்ளோஸ்அப்பாக போய் காட்ட விரும்பல. அண்ட் இது மாதிரி ஆக்சுவலாக கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி மரம் செடியெல்லாம் இப்போ எரிச்சனால இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவை நீங்கள் பயங்கரமாக இவங்களோட கல்ச்சர்ஸுமே இங்கே இருக்கிற அந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. இவங்களோட நான் 24 மணி நேரம் இருந்திருக்கேன். இந்த 24 மணி நேரத்தில் அவங்களோட ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம வைப்பு. ஒரு குழந்தைய எழுப்பி விட்டு ஒரு 12 மணிக்கு வா போய் சாமி கும்பிடல அப்படின்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே கிளம்பி வருது. ஒரு வயசானவங்க, ஒரு 80-95 வயசு ஆளுங்க, அந்த இது முடியாதுன்னா டக்குன்னு கிளம்புறாங்க. பொதுவாக ஒரு இடத்துல திருவிழாவில் ஏமா இங்கே வாங்கம்மா, இங்கே வந்து நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட இங்கே வந்து பார்க்கல. உண்மையில சொல்கிறேன், அவங்க கல்ச்சரை சும்மா ஏதோ பேருக்காக ஃபாலோ பண்ணவில்ல, வெறித்தனமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோன்னே என்ன இவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. நான் பார்த்த ஒவ்வொரு வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன்னஸில் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு குப்பை கிடையாது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு அப்படி தான் இருக்குது. நிறையா ஃபோட்டோகள் சாமியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. அவங்க வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்க்கல. ஆனால் ஒருத்தரோட ஃபோட்டோ பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த தபலா வசிப்பார், அவர் பேர் எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரில பேர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட இதுலேயுமே வீட்லேயுமே நான் ஃபோட்டோஸ் அவரை வந்து அப்சர்வ் பண்ணேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வந்து அவங்க வந்து எத்தையமான ஒரு சாமி கும்பிட்றாங்க. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடிலேருந்து வருது. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 600 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து இந்த தலைமுறை வந்து, அதாவது இந்த இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட போய் இந்த ஹில்ஸ், அதாவது ஊட்டியில் கிட்டத்தட்ட 8 பகுதியில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீலகிரி, குன்னூர், இந்த மாதிரி இருக்கிறதுல பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஹட்டியா பட்டி ஏதோ சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 8 ஊரில் வந்து இருக்காங்களாம். இந்த 8 ஊருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ட்ராவல் பண்ணி அவங்க போய் இந்த ஃபெஸ்டிவல் எங்கள் ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி இன்டிமேஷன் பண்ணிட்டு பை வாக்கில் போகிறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் இன்டிமேஷன் பண்ணிட்டு எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஜனவரி வந்து நடக்கும். அது அந்த இது ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இதுக்கு லேட்டாக கூட வரலாம், இல்லை இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஒருவேளை லேட்டாக வந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். அண்ட் இந்த இடத்த வந்து நம்மளாலாம் நினச்சாலும் நம்ம உள்ளேலாம் அவங்களோட சேர்ந்தெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. நம்மளை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக இது நடமாட முடியும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை கேட்காம அந்த வீடியோ எடுக்க முடியுமா? கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடமே. ஊருக்குள்ளே அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யார் வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இதில் கல்ச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வேணால் யார் வீட்டில் வேணால் உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 6 லட்சம் பேருமே ஒரே ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி தான். ஆக்சுவலாக பக்கத்து ஊர் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்குவாங்க. அந்த அண்ணன் தம்பியோட ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளட் ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அதை ஒத்துக்குவான். சரி ஓகேடா ஃபைன்டா பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. இந்த இது இங்கே இருக்குது. ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எந்த ஒரு சீரோட், நான் பெரியவன் நீ சின்னவன், நீ காசு இருக்குது பணம் இருக்குது, இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. இது ஆக்சுவலாக அவங்கள்ட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படிலாம் கவனிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த ஒரு 5 லட்சம் பேர்த்தோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் அவங்க ஊருக்கு சேர்ந்தவங்க கிடையாது. இந்த 24 மணி நேரம் என்ன அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பராக, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு அவங்களோட பிள்ளையா என்னை வந்து இந்த ஊரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாற்றிருச்சு. ஃபைனலாக இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறதுக்குமே இங்கே பாருங்க, நான் இந்த ஊரில் இருக்கிற வரைக்குமே வேட்டியோட தான் நான் அலைஞ்சிட்ருக்கேன். ஷர்ட் மட்டும் தான் சேஞ்சாக இருக்கு. நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் போட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் வந்தேன். வந்தோடனே ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புறோம். இந்த இடத்தோட பேர் என்னன்றதை நான் கீழே மென்ஷன். இந்த இடத்துல நான் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ₹1 கூட நான் செலவு பண்ணல. இங்கேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பார்த்தீங்களா என்ன வேணும், நான் ஆக்சுவலாக அப்படி திரும்பி நின்று தான் என்ன வேணும் உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படி கேட்டு ஆக்சுவலாக வந்து
ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று அதாவது சோர்ந்து போய் நிற்கும் போது நம்மளை வந்து உடனே டக்குன்னு வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிட்டு நம்மளை வந்து ஒரு ஹாப்பி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. இதை நான் அது வந்து இதில் வந்து ஆக்சுவலாக அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஒருத்தன் உள்ளே வராங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுக்கணும். ஆக்சுவலாக இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்றவன் பணக்காரனா ஏழையான்றது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. வர்றவன் எல்லாமே அவங்களுக்கு ஒன்று தான், ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவன் சாப்பிட்டானா இல்லையா, நம்மளை ஒருத்தனை கூப்பிட்டுருக்கமே அவனை சாப்பிட்டானா இல்லையா, அவ்வளோ டைம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக நான் வந்து இந்த கல்ச்சரில் அவங்களுக்கு இருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு, அதாவது இதை நம்ம நியூஸ்லேயே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வயசானவங்களை வீட்டில் இருந்தால் அடித்து துன்புறுத்தி அவங்கள எப்படியாவது வெளியே வரட்டி ஏதாவது ஒரு ஹோமில் சுற்றிடுவாங்க. இந்த ஊரோட கல்ச்சரை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு அந்த முதியோர் வந்து பெரியவங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல இருக்கிற ஆண்கள், இதை நீங்கள் விட்டுருங்க. ஆக்சுவலாக இதை நான் பெருசாக நான் சொல்ல வரல. பெரியவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அந்த இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கவங்க ஜென்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. இந்த ஜென்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இவங்க வந்து ஆக்சுவலாக லேடி ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எச்சி கையோட அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ளே கிராஸ் பண்ணக்கூடாதாமா. அது வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட். ஆக்சுவலாக அது வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்க ஒரு ஃபாலோவப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்களான்றது அந்தந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நான் பார்த்த வரைக்குமே சில இடத்துல சில வீட்டில் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஆக்சுவலாக இந்த நைட்டு ஆக்சுவலாக ஒரு வீடியோ நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம கருப்பு சாமி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அதோட இது பண்ணதுக்கப்புறமேட்டு அது அவங்களுக்கு சால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான நம்பிக்கை. சாமி இவங்களுக்கு தான் வரும்லாம் யாருமே சொல்லவே முடியாது. என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு வருது, இன்னொருத்தவங்களுக்கு வருது, எப்படி. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி யாருக்குள்ளே பூந்து யாருக்காவது விஷயம் சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஸோ இது என்டையர்லி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கல்ச்சர். நம்ம வீடியோவில் அதாவது நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து மெய்விழி சாலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த இடம் எனக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இம்பேக்ட், ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீ டேக்அவே வந்து நிறையா இன்னும் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and see you on another video. Until then, bye bye from Danny. Catch you later guys. And one more, ஊட்டியோட சீரியஸில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ வரும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரலாம், இல்லை ஒரு வீடியோவுக்கு அடுத்தடுத்ததாக கூட வரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த இயருங்கிறது இது இந்த டைம் சாமியாடி இவர் சொன்னாருன்னா இவர் வேற ஒரு வில்லேஜ்ல வந்துருப்பாரு. இப்போ இவர் வாக்காடி சொல்லியிருப்பாரு, வேற வில்லேஜ்ல இருந்து இங்க வந்து சாமியாடி சொல்லியிருப்பாரு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஆனா அடுத்த வருஷம் நீங்க சாமி ஆடும் போது ஒன் டைம் நான் இங்க வாக்கு சொன்னீங்க, இங்க கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுவோம். இப்போ இது வந்து எல்லா இடத்துலயுமே வெளியில எங்கேயோ போயிருப்பாங்க, அவங்க எல்லாம் இங்க வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த 9ல இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் எங்க இருந்தாலும் சரி எல்லாம் வந்துடுவாங்க. ஆனா ஒண்ணு, இப்ப சந்திரூர் வில்லேஜுக்கு வந்தாச்சுன்னா அத்தனை வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். இப்ப நான் இங்க வந்திருந்தா இவங்க அத்தனை பேருக்கு வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும். இல்ல ஆமா, அப்படிதான் கூட்டு போனார். ஒரு 4-5 வீட்டுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறோம். கம்மியத்தை கூட்டு போயிருக்கேன். இல்ல அவரை எங்களால பார்க்கவும் முடியல. வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருந்தோமா, அதெல்லாம் பார்க்க முடியல. எல்லார் வீட்லயும் போய் டீ சாப்பிட்டு வந்தாச்சு. அதான் இங்க வந்து நம்ம பிரகாஷ் வந்து அதுதான் மெயின். நீ இல்ல நான் யார் வந்தாலும் வந்தவங்க வீட்டுக்குள்ள சாப்பாடு தண்ணி நார்மலாவே நீங்க நல்ல கல்ச்சர். சூர்யா வந்து சாப்பிட டிஸ்டர்ப் பண்றீங்கிறாருல்ல, வயசான வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. தெரியும், நீங்க தான் கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சீங்களே. காலையில இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி. நாங்கள் அங்கேருந்து வந்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்துறது மேலே கூப்பிட்டாங்க, இப்போ டீ கொடுத்தாங்க, இதை சாப்பிட்டாச்சு வந்தாச்சு. சந்திரன் இப்படி கூப்பிட்டாரு, சந்திரன் கூட வந்தாச்சு. இப்போ சந்திரன் இப்படி கூப்பிட்டா இப்படி வந்தாச்சு. இப்போ அவர் என்ன, இப்போ அவர் வீட்டுக்கு போகாமல் கிளம்புறோம், அது சண்டை போடாமல் இருப்பாரு. எல்லாம் நட்டிக்கு வந்தால் கேட்பாரு. இங்கே வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க? எங்கள் வீடு இங்கே ஒரு 170 வீடா?
பண்டிகைக்கு வாங்க, இது ஒரு ஒரு 500 பேர் இருப்பாங்க. மிஸ் பண்ணாம வாங்க. சரியா? நம்மள்ட்ட பங்களுக்கெல்லாம் தயங்காதீங்க, வந்துருங்க. நீங்க பயங்கரமா ஊருக்கு தான் போவீங்க. பல வில்லேஜ் பல மக்கள் வருவாங்க. கூப்பிட்டு தான் வரணும் கிடையாது. நீங்க பண்ணி அடுத்த டைம் நாங்களும் வந்துடுறோம் டேரெக்டாகவே வந்துடுறோம். வந்து போங்க. நல்லா சூப்பரா பண்டிகைக்கு வந்துருங்க. சரி சாமி கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வாங்க, கண்டிப்பா வாங்க. சரி, அதே சரி